உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இலே இது உள்ளூர்ல ஒரு சின்ன மேடை, இதெல்லாம் ஒரு விஷயமாலா? நீ மெட்ராஸ்க்கே போய் அந்த ஸ்டேஜ்லயே பாடி கலக்கணவல்லா, இன்னும் எம்புட்டோ மேடைக்கு போய் ஏற போற? இலே உன் பாட்டு நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, தமிழ்நாடு கேட்கணும், மொத்த இந்தியா கேட்கணும், உலகம் பூரா கேட்கணும், உலக புகழ் பெற்ற ஒரு கனியா மாறணும் நீ. புரியுதா? இது ஒரு சின்ன மேடை தானே, வீடுல பொறவ பாத்துக்கிடுவான். ஏண்டா உன் செல்ல தங்கச்சி யார்கிட்டயும் தோத்துறக்கூடாதுன்னு அவளை காப்பாத்த பாக்குறியா? அதுக்கு சொல்லல, பாவம் அந்த புள்ள. அந்த பாப்பா பல வருஷமா பாட்டு கத்துக்கிட்டு பாடுது, எவ்வளவு ஆர்வமா பாடுதா. பாரு, நம்ம கனிக்கிட்ட இருக்க திறமை மேல நான் எந்த சந்தேகமும் படல. அவ நல்லா சிறப்பாவே பாடுவான்னு எனக்கு நல்லா தெரியும். அவ பாடி இந்த பிள்ளைக்கு தான் சரியா பாடலன்னு பொசுக்கு நாய் போடுச்சுனா பார்த்தா அதுக்கு அப்ப வேற அப்படி பேசுதான். எதுக்குல சாமி கும்பிட வந்த இடத்துல ஒரு சங்கடம். அண்ணே மைனி என்ன யோசிக்கிறீங்க? நான் நல்லா பாடுவேன் மைனி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணே நான் பாடுதேனே. டேய் அவ பாடணுங்கிறா, இது ஒண்ணும் போட்டி இல்ல, கோயில் மேடை தானே. இல்லே நான் எதுக்கு சொல்லுதேன், நீ கொஞ்சம் பேசாம இரு, அவ பாடட்டும், நீ வாடி. கனி நல்ல பாடு என்ன? இரு. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பரணி சண்முகம். இவ என்னோட கசின் கனி. இவ யார்கிட்டயும் பாட்டு கத்துக்கல, ஏன் முறைப்படி சங்கீதமே கத்துக்கல. ஆனா இவ ரொம்ப நல்லா பாடுவா. இதே மாதிரி ஒரு சின்ன மேடையில இவ பாடி பரிசெல்லாம் கூட வாங்கியிருக்கா. சோ இவ சின்ன பொண்ணு, ப்ராப்பரா சங்கீதம் படிக்காதவ. ஒருவேளை தப்பா பாடினாலும் நீங்க தான் மன்னிச்சு இவ பாட்டை ரசிக்கணும். கனி நீ ஸ்டார்ட் பண்ணு. என்னங்க இது, என் பொண்ணுக்கு இந்த பொண்ணு போட்டியா? நீங்க சொல்றத பார்த்தா இந்த பொண்ணு கத்துக்குட்டி கூட கிடையாது. இன்னும் சொல்லணும்னா கத்துக்குட்டி இல்லவே இல்ல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.